வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பேராஷூட் இது கொஞ்சம் நல்லா இருந்தது. கூட அந்த இது ஹெலிகாப்டர்லேருந்து ரோப்பில் இறங்குனதும் நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஹெலிகாப்டரில் கிட்டக்க போனது, அதுக்கப்புறம் ஜெட்டில் இந்தியா ஃப்ளாக் பண்ணது. நானும் அந்த மாதிரி பண்ணணும். ஏர்ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்படி அற்புதமான ஒரு சாகசத்தை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டீமும் அவங்களுடைய தனித்திறமையை காமிச்சிருக்காங்க. இதில் எல்லாருமே பார்த்திங்கன்னா பெரியவங்களோட குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஆர்வம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 வருஷத்துக்கோ 5 வருஷத்துக்கோ ஒரு மாட்டி நம்ம சென்னையோட மெரினா பீச்சில் பண்ணும்போது அடுத்தடுத்து குழந்தைங்களுக்கு இது ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். எனக்கு இந்த இது ரொம்ப எக்ஸைட்டாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த தேசிய கலையில் வந்ததுலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஹாட் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஹெலிகாப்டர் சவுண்டில் ரொம்ப சூப்பராகவும் கொஞ்சம் எக்ஸைட்டாகவும் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப இதாக அது பார்க்கும்போது நாங்களும் படித்து பெரிய ஆளாகி இதுக்கு படித்து பெரிய ஆளாகி நாங்களும் இதெல்லாம் பண்ணணும்னு நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கோம். 21 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதை பார்த்துருக்கேன். பட் அதோட செகண்ட் டைம் இதை பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்தியா விமானப்படை சாகசம் முதல் டைம் பார்க்குறேன். நம்ம இந்தியா வீரர்களை வந்து இவ்வளோ ஸ்டாட்டிஃபிகேஷன் பண்ணுறது எனக்கு முதல் டைம் பார்க்கும்போது அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ படைபலம் ஸ்ட்ரென்த்து நம்ம இந்தியன் ஆர்மியில் இருக்கா என்னாலே நம்ப முடியல. இவ்வளோ க்ரௌடு, நிறைய மக்கள், குழந்தைகள் எல்லாருமே ஒரு எக்ஸைட்டிங்காக வந்து பார்க்குறாங்க. எப்போ ஹெலிகாப்டர் வந்து நான் தூரத்தில் இருந்தால் பார்த்துருக்கேன். இப்போ எங்கள் பக்கத்தில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி நிறைய ஸ்டன்ட்ஸ் பண்ணாங்க, இந்தியன் ஃப்ளாக்லாம் காமிச்சாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்தியா லெவலில் நடக்கிற ப்ரோக்ராமு அது தமிழ்நாட்டில் நடக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. வேர்ல்டு லெவலில் இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நான் இது பார்க்குறது ஃபஸ்ட் டைம் தான். ஆனால் இது மோதுறது 2 ஃப்ளைட்டு மோதுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறமா அந்த கலராக என்னமோ விட்டாங்க, அது நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ லவ் இட். தேங்க்யூ. நான் எப்போதுமே ஃபோனில் தான் இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர்லாம் விளாடுவேன். ஆனால் இந்த வாட்டி நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக ஆயிடுச்சு. தேங்க்யூ. இந்த ஹார்ட்டின் ஃபஸ்ட்டு விட்டது, அப்புறம் ஹார்ட்டின்ல அம்பு விட்டது, அப்புறம் பேராஷூட் ஃபஸ்ட்டு இறங்குனாங்க பாருங்கள் அது, அப்புறம் லாஸ்ட்டாக அந்த ரெட் ஜெட்லாம் போயிடுச்சு, அதெல்லாம் செம்மையாக இருந்தது. எனக்கு ஸ்போர்ட்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட். பட் ஆனால் எனக்கு பைலட் ஆனால் ஆவேன். இங்கே வந்து பார்த்தோன்னே சென்னையிலேயே இப்போ இங்கே பண்ணுறாங்கன்னா அது அவ்வளோ பெரிய விஷயம். நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதெல்லாம் நான் டிவியில் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன், நேரில் எங்கேயுமே பார்த்ததில்லை. சென்னையில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆட்டின் போட்டது, அதுக்கப்புறம் அந்த கயிறில் ரோப்லேருந்து கீழே இறங்குனது அதெல்லாம் பார்த்தேன். ஹெலிகாப்டர் நல்லா தான் சுற்றுது. ஆனால் அந்த ஏரோப்ளேன் எல்லாம் தலைக்கீழே ஒன்று சுற்றுது. டம்ப்ளிங் பண்ணுது. டம்ப்ளிங் கூட இப்படி பண்ணுது. ஜெட்டு கூட டம்ப்ளிங் பண்ணுது. அந்த ஜெட்டு கூட புஷ்வானம் வெடிச்சிச்சு. ஏர் ஷோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமாக இந்தியா இது பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேர்ல்டில் செகண்ட் மெரினா பீச் தான். அந்த பீச்சில் வந்து இந்தமாரி நடக்கணும்னு நான் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணல. ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. நான் கார் ரேஸ் கூட பார்த்துருக்கேன், ஆனால் இந்தமாரி நான் பார்த்ததே இல்லை. செம சூப்பராக இருந்தது. நானும் இதேமாரி பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. சைமல்டேனியஸாக ஒன்றா போனது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு ஏஷியாஸ் லாங்கஸ்ட் பீச்சில் வந்து இந்த ஹார்டின் போடுறது, அந்த இந்தியன் ஃப்ளாகு, இல்லை கூஸ்பம் மூமெண்ட்ஸாக இருந்தது. தேங்க்யூ. இதுவுமே உண்மையாலுமே ஒரு பெரிய மூமெண்ட் தான். இதே மாதிரி ஒவ்வொரு வருஷம் ஆகஸ்ட் 15 அதர்வைஸ் ஜான் 26 அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். இது எப்படி ஒரு 20 lakhs பீப்புளுக்கு மேலே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய ஸ்பேசஸ் இருந்தது. இதே மாதிரி இன்னும் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா ஃபர்தராக நிறைய பீப்புள் இன்னும் வருவாங்க. தேங்க்யூ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் தேங்க்யூ தமிழ்நாடு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். வணக்கம், நான் சிவகாசிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் இந்த ஏர்ஃபோர்ஸ் ப்ரோக்ராம் பார்க்குறதுக்காண்டியே எங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். ஒரு 6 பேர் சேர்ந்து வந்திருக்கோம். உண்மையிலே சொல்கிறோம், அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. அதுவும் கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி க்ரௌடும் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 lakhs வந்திருப்பாங்க. கவர்மெண்ட்டும் அது போலீஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாம் சூப்பராக பண்ணி பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு உண்மையிலே சொல்கிறேன், நல்ல கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி வருஷம் நடக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நாங்கள் ஆசைப்படுறோம். முடிஞ்சால் எங்களுக்கு வருஷம் இது வந்து இது பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா, வேறு லெவல் இருந்துச்சு. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு.
என்னோட குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. கவர்மெண்ட்டோட அரேஞ்ச்மெண்ட்ஸு நாங்கள் ரொம்ப இயர்லியாக வந்தோம். ஏன்னா குழந்தைங்க வச்சுருக்கோம், எப்படி இருக்குமோ, க்ரௌட் நிறைய இருக்குது, எப்படி பண்ண போகிறாங்க கவர்மெண்ட்டுன்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தோம். பட் ரொம்ப நெரிசல்லாம் இல்லாமல் அவங்கவுங்க டைம் கீப்பப் பண்ணி வந்து நாங்களும் கொஞ்சம் பிஃபோராக வந்து ஸ்பேஸ் அரேஞ்ச் பண்ணி இருந்துட்டு பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா க்ரௌடும் கம்மியாகும், எல்லா ஜென்ரேஷன் பீப்புளும் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் பார்த்துருக்கேன், பட் என்னோடய பேரண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தது இல்லைன்றதுனால எல்லா ஜென்ரேஷன் பீப்புள் பார்க்கணுன்னா இயர்லி ஒன்ஸ் இல்லை 5 years once நடத்தினா நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது ஷோ. ஏர்ஃபோர்ஸ் டீமுக்கு அவங்க பைலட்ஸ் எத்தனை பேர் அங்கே பைலட்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல வாழ்த்துக்கள். மெரினா இஸ் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ஸ்ட்ரெச்சஸ் இன் ஏஷியா. அதில் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நடத்துகிறப்போ இட்ஸ் நியர் இம்பாசிபிள் ஃபீட். அண்ட் இவ்வளோ ஒரு க்ரௌட் மேனேஜ் பண்ணிட்டு மோர் தென் 20 lakh பீப்புள் மேனேஜ் பண்ணுறது சம்வாட் ஆஃப் அ டஃப் ஃபீட். அதை மேனேஜ் பண்ணதுனால ஹேட்ஸ் ஆஃப். இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி எந்த அளவிற்கு பார்வையாளர்களுக்கு விருந்து படைத்தது என்பது பற்றி அவர்கள் பேட்டியளித்த காட்சிகளை பார்த்தோம். சுமார் 15 லட்சம் பேர் பார்வையிடும் விதமாக இதற்கு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.